ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உதிரி பூக்கள் நிறைவு பகுதி. பவித்ராவும் அஞ்சலியும் பின்னாலேயே ஓடினார்கள். சசிகுமார் சொன்னபடி நிறைய மல்லிகை பூவோடும் புத்தம் புது பட்டுச் சேலையோடும் கல்யாண மண்டபத்திற்கு வாசு வந்திருந்தார். எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அவருக்கு பின்னாடியே அவரும் ஓடினார். மேல் ஃப்ளோரில் அதே அறையில் கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தாள் பானுமதி. உடம்பை விட்டு உயிர் பிரிந்திருந்தது. வாசுவின் கையில் இருந்த மல்லிகை பூவும் பட்டுச்சேலை பார்சலும் நழுவி பானுமதியின் மேலே விழுந்தது. அம்மா, அம்மா, எழுந்திரிம்மா. உன்னை யாராலையும் என்னை விட்டு பிரிக்க முடியாதும்மா. நீ இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்காதும்மா. வாம்மா, ஏந்திரிச்சு வா. உன் சசி கூப்பிடுறம்மா. எனக்கு எல்லாமே நீ தானம்மா. இனி யாருக்கும் நீ பயப்பட தேவையில்லை. அம்மா, அம்மா. சசிகுமாரின் கதறலால் அந்த மண்டபத்தையே இரண்டாக்கியது. கனத்த இதயத்தோடு இந்த கதையிலிருந்து விடைபெறுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கதையில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.